வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் டேட்டிங் ஸ்டோரி த எக்ஸ்பீரியன்ஸ்டு யூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மீ சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ்க்கு முன்னாடி இன்னும் நிறைய லெஜெண்டரி அனிமி சீரிஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பார்த்துருங்களேன். ஏன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். சரி, வளவளம் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரியோட்டோ தான் அவன் கிளாஸுக்கு போயிட்டே இருக்கிறான். ஸோ அவன் போயிட்டே இருக்கும்போது எப்படியும் நானே மேலே சிங்கிளாக கிடையாது, நானே கமிட்டட் தான். ஸோ நானும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை இருந்தாலும் என்னென்னா ரொம்ப போராக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டே இருக்கிறான். அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனுக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா ரூனா தான் மெசேஜ் பண்ணுறா. நான் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அதனால இன்றைக்கி லேட்டாக தான் வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பைக் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு சீக்கிரம் ட்ரெயினுக்கு வா, அங்கே ட்ரெயின் இருக்கும் வந்து ஏரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் நிஜமாலுமா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூனா கேட்டுகிட்டே இருக்கிறா. ஐயோ இவ சந்தோஷமாக சொல்கிறாளா இல்லை காமெடிக்கு சொல்கிறாளான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேந்த நம்ம ஹீரோ முடிச்சுட்டே இருக்கிறான். ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா கிளாஸ் ரூமுக்கு வராமல் இருக்கிறா. அது இவனுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கதவு திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரூனா தான் ஒரு வழி வந்துட்டா. சரி ஏன் எனக்கு லேட்டாக வந்தேன்னு கூட கேட்காம சார் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உட்கார அப்படிங்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ரூனாவை எதை பார்த்துட்டு இருக்காங்க. ரூனா இன்னைக்கு நீ லேட்டாக வந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் சொல்லிட்டே இருக்கிறா. ஆமாம் நான் இன்னைக்கு மேக்கப் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ரியோட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. அப்பா இவ்வளோ க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், இச்சி நிஷி கிட்ட. அப்புறம் என்னடாச்சு நிஜமெல்லாம் அவள் வீட்டுக்கு போனே என்ன, அப்போ அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பண்ணி என்ன உன்னோட ஆம்பளத்தனத்தை காட்டினி அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கடா அந்த மாதிரியில் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் அவகிட்ட எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. பார்த்தையா பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி நம்மள மாதிரி பசங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரப்பர் வச்சிருக்கணும், அப்போ தான் நமக்கு எப்போயாவது சேஃப்டிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஈச்சி சொல்லிட்டே இருக்கிறான். அட பைத்தியக்காரன், எனக்கு அவகிட்ட அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லடா, எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏட்டா உடம்பு சரியில்லைன்னு என்ன, அடுத்த நாள் ஏதாவது போய் பண்ண வேண்டியது அப்படிங்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது மனசு சரியில்லடா அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன், நீ பார்த்துருக்கிற பொண்ணு யாரு, சிரகாவா ரூனா, நம்ம கிளாஸ்லேயே அவங்க ரெண்டு பேர் தாண்டா அதிக அழகில் டாப்பில் இருக்கிறாங்க. யாருக்குண்டா உன்னை ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தான் கூப்பிட்டுருப்பாளோ என்னமோ, ஒரு நைட்டு ஒன்று அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாளோ என்னமோ, அதுக்காக தான் ஒன்று கூப்பிட்டுருப்பா. ஆனால் நீ பெரிய ஒத்தம மாதிரி அவள் கூட டேட்டிங் பண்ணி எடுத்தா அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி அவளை விட்டுட்டு வந்துருக்கிறேன், உனக்குலாம் பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சி சொல்லிட்டே இருக்கிறான். பரவாயில்ல விட அவனே அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சி சொல்லிட்டே இருக்கிறான். இதை கேட்டவனே இவனுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆயிடுச்சு. ஆமாம் இவனுங்க சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிளாஸ் ரூமுக்கு போகிறான். எங்கடா போயிட்டு ரியோட்டா, நான் உன்னை தான் தேடி இருந்தேன், நான் உன்னை பற்றி கனவு கண்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து இங்கே ரூனா வந்து இங்கே ரியோட்டாட்ட பேசிட்டு இருக்காளோ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி வரி எறிய ஆரம்பிக்குது. நிக்கோல் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னே ரியோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. ஐயோ ரூனா, நான் இன்னும் ஹோம்ஒர்க் எழுதவே இல்லை, அதனால நான் போய் அதை எழுதி முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பறந்து போயிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் ரூனா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ரியோட்டா கிட்ட திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் இவ பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கோலுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவள் எதுக்கு நான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கானே எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவள் என் கூட பேசுறதே பிடிக்கலன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுல நினச்சிட்டே இருக்கிறான். ஸோ ரூனாவை பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கூப்பிட்டு, நீ நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டேன் அன்றைக்கி நிக்கோல் கூட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லிட்டே இருக்கிறா. இல்லை நான் எனக்கு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி நீயும் நானும் டேட் பண்ணுறதுல நிக்கோலுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவளை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறா, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ நானும் சீக்கிரட்டானுமே பேசிக்கலாமா, ஏன்னா நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை என்னோடது சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படித்தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியோட்டாவும் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி நான் எப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வேணா ஈவினிங் டைம் வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லைனா எப்போயாவது வீக்கெண்டில் பேசலாம் அப்படிங்கிறாங்க. என்னது வீக்கெண்ட்லையா, பைத்தியக்காரன் நீ அந்த அளவுக்கு உனக்கு தன்னம்பிக்கை இருக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அவனே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ அந்த மாதிரி வழிக்கு வரையா, நம்ம வீக்கெண்டில் டேட்டிங் போகலாமா, அதுக்காக தான் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா வந்து ஓகே சொல்லிடுறா. சரி அப்படின்னா நம்ம சாட்டர்டே டேட்டிங் போகலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது சாட்டர்டேங்கிறது நாளைக்கு. ஐயோ எனக்கு இப்போ ஒரு மாதிரியா இருக்குதே, காய்ச்சல் வர மாதிரி இருக்குதே, டேட்டிங்கு என்ன இடம் பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியோட்டா வந்து அப்படியே பதட்டமாக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ரூனா வந்து வீடியோ கால் பண்ணுறா. என்ன இந்த நேரத்தில் வீடியோ கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு இருக்கும்போது ஐயோ ரூனா அவளோட வீட்டில் போட்டுருக்க ட்ரெஸ் கூட இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரியோட்டா சொல்லிட்டு இருக்கிறான். சரி இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா கேட்கும்போது, நாளைக்கு நம்ம டேட்டுக்கு போகிறோம்ல மறந்துட்டியா, சரி நம்ம எங்கே போகிறோம் நான் கேட்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூனா கேட்டுகிட்டே இருக்கிறா. எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம எங்கேயாவது வெளியே படத்துக்கு அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியோட்டா சொல்லிட்டு இருக்கிறா. என்னது படத்துக்கா, ஆனால் ஆக்சுவலி நீ எதுக்காக என்ன டேட்டு கூப்பிட்டேன்னா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ரூனா, அதனால தான் நான் உன்னை நாளைக்கு டேட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியோட்டா சொல்லிட்டு இருக்கிறான். சரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது, எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நாம் வேணால் எங்கேயாவது போகலாம், ஏன்னா எனக்கு என்ன பிடிக்குங்கிறது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கிறது தான் எனக்கு முக்கியம், அதனால் நாளைக்கு உனக்கு பிடிச்ச இடத்துக்கே நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரியோட்டா சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி என்னோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட என்கிட்ட இப்படி சொன்னதில்லை தெரியுமா, அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது,
அப்படின்னா நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா வந்து கால் கட் பண்ணிட்டா. ஐயோ ரூனா அவளுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்கிறாளே, அப்படின்னா நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. நைட்டு பூரா வந்து கத்திக்கிட்டே இருக்கிற நாளைக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியல. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டேட்டிங் போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஷாப்பிங்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்பாடா ஷாப்பிங் தானே, நல்ல வேலை இவள் ஷாப்பிங் பண்ணும்போது கூட அழகாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூனாவே தான் பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தியா இந்த ட்ரெஸ் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் ட்ரெஸ் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே கடைக்கு வந்துருக்கிற சில பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ரூனாவே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தி அப்படின்னு. இவ ரொம்பவே அழகாக இருக்கிறா, இருந்தாலுமே நான் இவளுக்கு சரியானவளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியோட்டை நினச்சிட்டே இருக்கிறான். அங்கே பாரு இன்னும் கலர்லாம் செமையாக இருக்குது, அந்த மாதிரி கடையெல்லாம் நான் இன்னும் கூட பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்குமே பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி பொருள் வாங்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்மளது தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். வா இன்னைக்கு ஷாப்பிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுல, எனக்கு ஷாப்பிங்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், உனக்கு ஒன்றும் போரில் அடிக்கல அப்படிங்கிறாங்க. சேச்சா எனக்கு போரில் அடிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற, நீ வந்து போர் அடிச்சதை நான் உன் கண்ணாலேயே பார்த்தேன், ஏன்னா நீ எந்த ஒரு கடையுமே அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது நீ சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு போர் அடிக்கல ரூனா, ஏன்னா எனக்கு போர் அடிக்காத விதமாக நான் வந்து துணியை பார்க்கவே இல்லையே, நான் வந்து உன்னோட க்யூட்னஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ ஷாப்பிங் பண்ணும்போது நீ ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிகிட்டு இருக்கிறான். ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் என் எல்லை மீறி பேசிட்டேன், நான் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரியூட்டா கேட்டு பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னை உன்னை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறான். கம்முன்னு என்னை நீ வெக்கப்பட வச்சுட்டு இருக்கிற பாரு, நீ எப்பவும் போல இல்லையே ரியூட்டா, வேறு மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்கிறா ரூனாவுமே. இதை கேட்டோன்னே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வெக்க வர மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாரை கால் பண்ணுற மாதிரி இருக்குது. நிக்கோல் எனக்கு கால் பண்ணுறா பாரு அப்படின்னு ரூனா பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறா. கால் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே இல்லை அந்த மாதிரி எல்லாம் நடக்கல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா பேசிட்டு இருக்கிறா. ஐயோ நிக்கோல் கால் பண்ணிட்டு ரூனாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரியோட்டை வந்து நினச்சிட்டே இருக்கிறா. ஆமாம் அவள் திட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு தேவதை மாதிரி இருக்கிறவ எனக்காக இப்படி விழுந்திருக்கான்னா அதை என்னால் கூட நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியூட்டை பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் சண்டே காலையில் மெசேஜ் பண்ணுறான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அவள் சுத்தமாக படிக்க கூட இல்லை. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா திருப்பி எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. ஐயோ இதான் ஃபஸ்ட் டைம் ரூனா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சில ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. ஸோ எனக்கு வந்து சண்டே சில பிளான்ஸ் இருக்குது, அதனால தான் நான் எதுவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூனா சொல்லியிருப்பா. அப்படின்னா அவள் வேறு ஒருத்தங்க கூட ஏது அப்படியாவது போயிருப்பாளா, ஐயோ எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் படிக்க தோணுது அப்படின்னா சரி நான் எதுலையாவது வேறு கவனத்தில் எழுத்தணும். அங்கே போகிற எனக்கு கென் இருக்கிறான், கென் என்னை எப்போவுமே ஏமாற்ற மாட்டான், தினமும் எனக்கு கென் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பா, கென் 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 அப்படின்னு சொல்லிட்டு கென்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாக்கர் கிளப்புக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க ரூனாட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரூனாவை. எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற போது பரவாயில்ல நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இச்சியும் நிஷியும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடுறா, நம்மள மாதிரி பசங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ரூனா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. அண்ட் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரியோட்டோவுக்கு நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா மெசேஜ் பண்ணுறா. அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அவனை பிரேக்கப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். சரி எதுவாக இருந்தானே நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும், எனக்கு இருந்தாலும் நான் அந்த சான்ஸை வந்து பிடிச்சிருக்கலாம், ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது நான் அப்போவே பயன்படுத்தி இருக்கலாம், அதை நான் பயன்படுத்தாது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அடச்சே கருமோ எதுக்கு நான் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு அவட்டு உண்மையாக சொல்ல போகிறேன், அதாவது எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குது, நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டே இருக்கிறான். ரூனா நீ நானும் பழகினது ஒரு கொஞ்சம் நாளாக இருந்தாலுமே எனக்கு அது ரொம்பவே சிறந்ததாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தியா நான் ஒரு புதுசாக ஒரு லிமிடெட் எடிஷன் ஃபோன் கேஸ் வாங்கியிருக்கிறேன், இது வந்து ஒருத்தருக்கு ஒன்று தான் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கேஸை காட்டிகிட்டு இருக்கிறா. ஓ அப்போ இதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சரி ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் அது சமயம் இல்லாமல் இந்த உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே கலரில் ஃபோன் கேஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா. ஆனால் ரியூனா இப்போ தான் நீ என்கிட்ட சொன்ன ஒருத்தருக்கு ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரியூட்டா சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாம் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும், அதனால தான் நான் நிக்கோலை கூட்டிகிட்டு போனேன், ஏன்னா நிக்கோலும் நானும் அங்கே வெயிட்டிங்லேயே வந்து நிறைய கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம், அதனால தான் எங்கள் சார்ஜ் தீர்ந்து போச்சு, உன்னோட மெசேஜையும் நான் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தியா உன்னோட ஃபோன் கேஸு என்னோட ஃபோன் கேஸு ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி உனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூனா பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி தூங்கி போச்சு, ஏன்னா தன்னை அப்படி சந்தேகப்பட்டிருக்கான்ல, அதனால் என்னாச்சு நீ நானும் ஒன்றா மேட்சிங்காக ஃபோன் கேஸ் போட்டு போகிறோம், உனக்கு எந்த ஒரு கவலையும் இருக்குதா என்ன மனுஷருக்கு உனக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனை நீ பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டது எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி கீழ்த்தரமாக இருந்தது, அதனால தான் நான் வந்து எப்பவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ என்னை நிரூபிச்சு வச்சிட்ட, இந்த சர்ப்ரைஸ் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருக்குது தெரியுமா, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு
பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த கிஃப்ட்டை வந்து நெஞ்சுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கிறான். எனக்கு இது வந்து ரொம்பவே சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ரியூட்டா உன்னை இது இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூன் வந்து பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா இங்கே பார்த்தியா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்கிறா. எனது ஆனிவர்சரி சர்ப்ரைஸா ஏன் அந்த அளவுக்கு என்ன வருது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம டேட்டிங் பண்ணி அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சுல அதனால தான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நான் ஒரு செகண்ட் பயமுடுத்தி விட்டு தெரியுமா எங்கே உனக்கு கிஃப்ட் பிடிக்காதோன்னு நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூனை சொல்லிட்டு இருக்கிறா. இல்லை எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணுகிட்ட ஏற்கனவே என்னோட ஃபீலிங்ஸை கன்வர்ஸ் பண்ணேன். ஆனால் அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதனால தான் எனக்கு பொண்ணுங்க கூட பேசுறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னு உனக்கு லவ் ஸ்டோரி இருக்கிற அந்த லவ் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என் பக்கத்துலேயும் நான் மிடில் ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிச்சா அவளோட பேர் குரசு. அவள் என் பக்கத்தில் உட்காந்தோடனே அவள் வந்து பக்கத்தில் உட்காந்தா குரசு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு இந்த மாதிரி பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரசு சொல்லியிருப்பா. இவன் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பான். கஷிமா நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் தவிர இந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. ஏன்னா அன்னையிலிருந்து எனக்கு வந்து பெண்களே பிடிக்கிறது இல்லை அதனால பெண்கள் கூட நான் அவ்வளவுக்கு பழகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூனாட்ட ரியோட்டா வந்து சொல்லிட்டு இருக்கிறா. நல்ல வேலை அவனை டேட்டிங் பண்ணல இல்லைன்னா எனக்கு நீ கிடச்சிருக்க மாட்டேல. உன் நிஜமாலுமே என் அப்பா அம்மாவும் கூட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க மிடில் ஸ்கூலில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அந்த மாதிரியெல்லாம் நடந்ததா நிஜமாலுமே ரொம்பவே சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் போகுது. வா அது என்ன கார் பார்க்குறக்கே செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடேங்கப்பா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தானே அது ஹரிசன் எடிஷனில் வர ஃபஸ்ட்டு கேமில் வர ஒரு கார் தான் அது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி அவ்வளவு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நான் சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட கேம் எடுத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட கேமில் எல்லாத்துலேயுமே நான் எல்லா கார்ஸையுமே அன்லாக் பண்ணியிருக்கிறேன். அப்பேற்பட்ட கார்ஸ் வச்சுக்கிட்டு செம ஸ்பீடாக வந்து நான் காருக்குள்ளே போய்கிட்டே இருப்பேன். அண்ட் ரோட்லேயுமே செம ஹை ஸ்பீடில் போயிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கிறான். ஐயோ நான் மனுஷரு நான் மறுபடியும் பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஆக்சுவலி நீ இவ்வளோ பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நீ கூட இந்த அளவுக்கு வாய் பேசுவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் செமையாக கார் ஓட்டவங்க தெரியுமா. எனக்கும் ஆசை இந்த மாதிரி பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நல்லா கார் வேகமாக ஓட்டி நல்லா சருன்னு போகலான்னு. இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ண காரணத்தினால நான் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பொண்ணுங்க திங்ஸ் மட்டும்தான் அதாவது உன் நெயில் பாலிஷ் செம்மையாக இருக்குது உன் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குன்னு தான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நீயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான் தெரியுமா. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருக்கிற. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஒருத்தரை சந்தோஷமாக வச்சிருக்காக தான் யூஸ் பண்ணப்படுது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவை பிடிக்கிற மாதிரி அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. அப்படின்னா நான் செமையாக கார் ஓட்ட போகிறேன் பாரு நான் தான் இப்போ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் காரு நான் இப்போ வேகமாக போக போகிறேன் என்னை வந்து பிடிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா வேகமாக போயிட்டே இருக்கிறா. நில்லு என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி துரத்திட்டு போயிட்டே இருக்கிறான். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிக்கோலுக்கு பார்த்தீங்கன்னா ரூனா கால் பண்ணி பேசிட்டே இருக்கிறா. நிஜமாலுமே அந்த பையன் கூட உனக்கு பிடிக்கலனா நீ விட்டுரு எதுக்கு அவன் கூட இப்படி டேட்டிங் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிக்கோல் பேசிட்டே இருக்கிறா. பரவாயில்ல நான் என்ன ஒரு கொஞ்ச நாள் அவன் கூட டேட்டிங் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் கேஸை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு வர யாருன்னு பார்த்தா குரேஷே தான் வரா. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதோடவே இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடோட எண்டிங்கில் நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் லவர் பார்த்தீங்கன்னா இங்கே வரா. ஏன்னா நம்ம ஹீரோவை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் திரும்ப வந்திருக்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களை நான் புது எபிசோடாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.